என்ன என்ன இது? மன்னர் வருவது கூட தெரியாமல் காலை உறக்கம். இரவு முழுவதும் செல்போனில் டிக்டாக், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாடிவிட்டு இங்கு வந்து உறக்கமா? மழையா? வேலையை ஒழுங்காக பார். மன்னித்து விடுங்கள் மன்னா. இது எப்படி தங்களுக்கு தெரியும் மன்னா? நானும் அதை தானடா விளையாடுகிறேன் மங்குளி அமைச்சரே. நாடு நல்லா உருப்பிடும். சாப்பிட்டு என்னது ஜூஸா? ஜூஸ் இல்ல மன்னா, ஜூஸ். ஜூஸா? இன்னொரு முறையத்தில் ஒரு மன்னர் பாவம். அமருங்கள் அமருங்கள். சரி சரி அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? வணக்கம் மன்னா. நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. தலைவிரித்து ஆடினால் என்ன? இழுத்து கட்டிவிட வேண்டியதுதானே? சரி சரி, அப்படி என்ன பிரச்சனைகள்? முதலாவது கொசு தொல்லை, அடுத்தது தண்ணீர், அடுத்தது விவசாயம், விலைவாசி ஏற்றம், பெண்களின் மீதான வன்கொடுமைகள், இப்படி பல பிரச்சனைகள் மன்னா. நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? அமைச்சர்களே, முதலாவதாக கொசு தொல்லையை ஒழிக்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, கொசு கடிக்க வரும்பொழுது ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன? அப்படியே உன்னை ஒரு பானையில் அடைத்து வைத்தால் என்ன? மன்னா, கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னை நசுக்கி விட்டால் என்ன? மன்னா, கொசுக்களை பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? அமைச்சர்களே, கொசுவை ஒழிப்பதற்கு வழி கேட்டால் வளர்ப்பதற்கு வழி சொல்கிறீர்கள். யாரங்கே? யாரா அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் மன்னா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் அண்ணா. தங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா. நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது. அதை ஒழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, வீட்டின் அருகாமையில் குப்பை கொட்டாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? கககப்போ. நீ என் அமைச்சர் அல்லவா? சற்றே யோசிக்க வேண்டிய சிந்தனைதான். இப்படி செய்தால் என்ன? வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்பவர்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டாவுடன் தாஜ்மஹல் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவியுங்கள். மன்னா மன்னா, என்ன? பக்கத்து நாட்டு மன்னர் உங்களை விளையாட அழைக்கிறார். எங்கேடா? இதோ செல்போனில் பப்ஜி விளையாட மன்னா. எங்கே? குடுக்குடு. நாடு நல்லா உருப்படும். வணக்கம் மன்னா. மன்னா, தங்களை கால பிரபலமான டுபாகோ செல்போன் கம்பெனியின் உரிமையாளர் வந்துள்ளார். வரச்சொல். அப்படியே ஆகட்டும் மன்னா. விளையாட கூட நிம்மதி இல்லை. வாருங்கள் வாருங்கள். சூடாக என்ன சாப்பிடுவீர்கள்? எதுவும் வேண்டாம். தாங்கள் வந்ததின் நோக்கம்? மன்னா, எங்க டுபாகோ கம்பெனி 6 மொபைலை உங்க நாட்டுல அறிமுகப்படுத்த பர்மிஷன் வேணும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் வச்சுக் கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு புரிகிறது மன்னா. உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியா வந்துடும். நன்றி. தேங்க்யூ. அருமை அருமை.
மட்டுமே பாருங்கள். இருக்கின்ற பிரச்சனை பத்தாதா இது வேறு ஒரு புது பிரச்சனையா? ஆமாம், இவனுக்கு என்ன ஆச்சு? போனே இல்லாமல் கையில் போன் இருப்பது போல் விளையாடிக் கொண்டிருக்கிறாளே. ஐயோ, இந்த பரிதாபங்களை ஏன் கேட்கிறீர்கள்? இரவும் பகலும் ஓயாமல் செல்போனில் விளையாடியதால் இவள் மனநிலை பாதித்து விட்டது மன்னா. அப்படியா? ஆமாம், இந்த செல்போனை ஒழிக்க வழிகள் தான் என்ன? அமைச்சர்களே, கூறுங்கள் உங்கள் கருத்தை. இலவசமாக வழங்கும் இன்டர்நெட் சேவை கட் பண்ணினால் என்ன? அப்படியே உன்னை துரத்திவிட்டால் என்ன? ஓ, செல்போன் இப்படி நீ குப்பை போட்டால் என்ன?